ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரவிந்த் கண் மருத்துவமனையில் வேலைவாய்ப்புடன் கூடிய 2 வருட இலவச பயிற்சி வழங்குறாங்க. ஸோ +2 முடித்தவங்க நீங்கள் நர்சிங் மாரி இந்த படிப்பு துவங்கிக்கலாம். அவங்களே வேலைவாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கோர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். aravind.org இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ இந்தியா முழுக்க அரவிந்த் ஐ கேர் சிஸ்டம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து உங்களுக்கான இலவசமாக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கெட் இன்வால்வ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்எல்ஓபி ரெக்யூர்மெண்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது இப்போதைக்கு இந்த அரவிந்த் கண் மருத்துவமனையிலேருந்து இலவசமாக வேலைவாய்ப்புடன் கூடிய 2 வருடத்துக்கான பயிற்சி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலும் விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அரவிந்த் கண் மருத்துவமனை பார்த்தா எங்கெங்கே இருக்குது, அதுக்கான ரீஜன் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு, ஸோ ஆண்கள் அப்ளை பண்ண முடியும், ஒன்லி பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். சிறப்பான 2 ஆண்டுகள் பயிற்சி மற்றும் பயிற்சியில் தேர்வடைந்த பின் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அவங்களே பார்த்தா ட்ரைனிங்கும் கொடுத்து வேலைவாய்ப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் இவங்க 10,000க்கு மேற்பட்ட மாணவிகளுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு பார்த்தா வழங்கியிருக்காங்க. ஸோ எந்தெந்த துறைகளில் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னா, வெளிநோயாளிகள் பிரிவு இருக்குது பாருங்கள், அங்கே உங்களுக்கு கோர்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. உள்நோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, இந்த மாதிரி பல பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. விழி ஒளி ஆய்வாளர் பிரிவு, மருத்துவ பதிவேட்டுத்துறை, மருத்துவ ஆலோசனை பிரிவு, கண்கண்ணாடி பிரிவு, ஃபெசிலிட்டி ஒருங்கிணைப்பாளர், ஆய்வக உதவியாளர், மருந்தகம், மருத்துவ உபகரணங்களை பராமரிக்கும் துறை, அதுக்கப்புறம் பார்த்தா பண்டகசாலை. ஸோ இந்த மாதிரி துறைகளில் இருந்து உங்களுக்கு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து அந்த கோர்ஸை நீங்கள் படித்து உங்களுக்கான வேலையை நீங்கள் பெறலான்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, அடிப்படை தகுதி கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 20 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் பார்த்தா +2 பாஸ் பண்ணால் போதுமானது. அதிகபட்சமாக 20 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். படிப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பின்தங்கிய குடும்பங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. பட் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களை எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு பொது அறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு வைக்கிறாங்க. இதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கோர்சஸில் பார்த்தா செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சிக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக அவருக்கு 2 வருஷம் இந்த கோர்ஸ் இருக்க போது. முதல் வருஷம் மாதம் உதவித்தொகையை 1,800 ரூபாய் வழங்குறாங்க. 2ஆம் வருட உதவித்தொகையாக 1,900 ரூபாய் பார்த்தா ஸ்டைஃபன் மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உணவு கட்டணம் மாதம் 1,500க்கான உணவு கட்டணத்தில் அவங்களே பார்த்தா இருக்கிறாங்க. ஸோ ஃபுட் அவங்களே வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு தங்குமிடம் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தங்குறதுக்கு பார்த்தா ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லாமே உங்களுக்கு இலவசமாக வழங்கிடுறாங்க. ஸோ ரொம்பவே முடியாமல் இருக்காங்க, படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பயிற்சி முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கே ஸோ பயிற்சி முறை பார்த்தா ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ ப்ராக்டிக்கல் முதற்கொண்டு எல்லாமே வைப்பாங்க. ஸோ பயிற்சி முறை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாதுகாப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருப்பதால் அங்கேயும் உங்களுக்கு தங்கிக்கலாம். பயிற்சி விவரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் 2 மாதம் பார்த்தா பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முதல் ஆண்டு, ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட பயிற்சி அளிப்பாங்க. செகண்ட் இயர் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு டேரெக்டாக சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கான அந்த இதை ட்ரைனிங் எடுப்பீங்க. ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். சிறப்பு படிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது அரவிந்த் கண் மருத்துவமனையும் பிற நிறுவனங்களும் இணைந்து வழங்கும்
பட்ட படிப்புகள் படிப்பதற்கு தகுதியுள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் பட்டப்படி படிக்க போகிறோன்னா அதுக்கு வந்து பார்த்தா வாய்ப்பு வழங்கப்படுறதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த இது முடிச்சிட்டிங்க கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தா கண் மருத்துவமனையில் வேலையை இப்போ வந்து வழங்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து விடுதியில் உள்ள வசதிகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹாஸ்டல் எந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற திறன்கள் இருக்குது பாருங்கள். கலை நிகழ்ச்சி இருக்க போது கண்காட்சி அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பயிற்சி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உறுதி. 19 வயதில் சுயமாக சம்பாதிக்கும் திறன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 2 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 100% வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருப்பதால் நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு போனாலும் அந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கோர்ஸ் வந்து படிக்க பாருங்கள். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கான சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்பளம், அதாவது நீங்கள் இந்த கோர்ஸை வெற்றிகரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சம்பளம் வந்து பார்த்தா தற்போதைக்கு 13,756 வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதர பயன்கள் கொடுத்துருக்காங்க. பிஎஃப் சலுகை இருக்குது, இஎஸ்ஐ சலுகை இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. வருடம் ஒரு முறை வந்து பார்த்தா அவங்களுக்கு உடல்நல பரிசோதனை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றுலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் தகுதி மற்றும் வேலை திறமைக்கு ஏற்ப அவ்வப்போது உங்களுக்கு வந்து பதவி உயர்வு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டியூட்டர், சூப்பர்வைசர் அந்த மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படுறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இந்த கோர்ஸ்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 15 வந்து பார்த்தா அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ +2 எப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்கள் நியரஸ்ட்டாக எங்கெங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அங்கே நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தபால் மூலம் விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ வருடம் 2024 கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 2 மாதத்துக்கு எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு அப்படியே கீழே வந்துன்னா உங்களுக்கு என்னமான பயிற்சிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எந்த கோர்ஸுன்றதை கொடுத்துருக்காங்க. எந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. தெளிவாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கீழே வந்தால் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10th 11th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. டிசி கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாதருக்கான ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. பேங்க் புக் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய இது இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஃபாதரோட சிக்னேச்சர் நீங்கள் வந்து போட்டுருங்க. ஓகே, ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பம் இலவசமாக வந்து வழங்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே அனுப்புகிறோன்னா உங்கள் நியரஸ்ட்டாக எங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுத்துடலாம். அல்லது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் அண்ணா நகர் மதுரை. இதுக்கு வந்து பார்த்தா கொரியர் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யணும் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். வேறு பேர் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க. பெயர் கொடுத்துக்கோங்க உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, பிறந்த வருடம் என்ன, வயது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களுடைய கல்வி தகுதி 12th கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கான ஸ்கூலோட அட்ரஸ் என்ன, மாவட்டம் என்னன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12th வந்து எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 11th எப்போ பாஸ் பண்ணோ அதுக்கான இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். +2ல் மொத்த மதிப்பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ +2வோட மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் +2ல் எந்த குரூப் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. எந்த குரூப்புன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு தமிழில் மதிப்பெண், ஸோ தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸ் வந்திருந்தால் மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான மார்க் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்தவங்க
ஃபிசிக்ஸ்க்கான மார்க் என்ட்ரு பண்ணுங்கள். அதேமாரி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்தவங்க கெமிஸ்ட்ரிக்கான மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உயிரியல் கேட்டிருக்காங்க, உயிரியல் சப்ஜெக்ட் எடுத்தவங்க அதுக்கான மார்க்கை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு 12th எந்தெந்த சப்ஜெக்ட் வந்துச்சோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான மார்க் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாரி வேறு பாடங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த சப்ஜெக்டை குறிப்பிட்டு அதுக்கான மார்க்கையும் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா எந்த கிளையில் வந்து பார்த்தா பயிற்சி பெறன்னு கேட்டிருக்காங்க. இதில் நிறையா வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறையா கிளை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு பாருங்கள். உங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டோம், அரவிந்த் கண் மருத்துவமனையிலிருந்து சில நாட்களுக்குள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலேருந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை கால் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சம் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஏன் இன்னும் இது என்ன உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்னடா அப்படின்றத நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான கோர்ஸ் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதாவது ரொம்ப ஏழை எளிய மாணவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல மார்க்லாம் எடுத்தவங்க நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குள்ளே கவுன்சிலிங்லாம் போயிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ ரொம்ப லோவாக மார்க் எடுத்தவங்க, அது மட்டும் இல்லாமல் படிக்கவே காசு இல்லாமல் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.